நானே ஷெட்டு தானே கிளம்பி நீங்க வந்துட்டா நல்லா இருக்கேம்மா. நல்லா விஷயம்டா. அப்பா இல்லையா? அது அப்பாவும் அம்மாவும் பரசு மாமா பொண்ணு கல்யாணத்துக்கு தான் வரோம். சரி இவ அப்பா அம்மா காசிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. போலான்னு வந்தோம். குடும்பம் இந்தாங்க. டேய் இன்னும் 2-3 இடத்துல கொடுக்கணும்டா. வாங்க நான் அப்புறம் போய்க்கலாம். வந்து முத்து டேய். இந்த வரேங்க. மீனா சிஸ்டர் செய்த சமையல் கிளம்பணும். சரி கிளம்ப சொல்லுங்க. ஏங்க டிஃபன் எடுத்து வைக்கணுங்க. சொல்லிருக்கலாம்ல, அவங்க சாப்பிட்டு முடிக்கட்டுமே. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் சாப்பிட்டு கிளம்புறேன். இரு, இப்பதானே ஆர்டர் சொல்லிருக்கோம். அவங்க சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடணுமா? என்னது? ஒண்ணு இல்ல, நீங்க சாப்பிடுங்க. அவன் வரைக்கும் போன் பேசிட்டு இருக்கான். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கண்ட வந்து சாப்பிட்டு போற வரைக்கும் நான் பசியோட இருக்கணுமா? என்ன நினைச்சிட்டு இருக்காம இருக்கணுமா? டேய் கத்தாதடா, அவங்க வெளில சாப்பிட்டுட்டு இருக்காங்கடா. கொஞ்ச நேரத்துல போயிட்டு வந்துருவாங்களா? நீங்க வந்தா சாப்பாடு கூட்டிட்டு போறேன்னு வந்தாங்களா? இதெல்லாம் சாப்பிடு. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. விடுமீனா, அதெல்லாம் ஒண்ணு அவங்க இல்ல. சாப்பிடுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அவங்க அப்படியே எழுந்து போறாங்க. இவன் என்ன பைத்தியம் ஆயிட்டானா? டேய் சொல்லிட்டே இருக்க, சத்தம் போடாத. ஒரு 5 நிமிஷம் அவங்க சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. சாப்பிடலாமா? டேய் அறிவு இருக்காடா உனக்கு? வீட்டுக்கு வந்தவங்க எனக்கு மட்டும் தான் டைம் முக்கியமா? மத்தவங்க யாருக்கும் இல்லையா? சுத்தி ஒரு மீட்டிங்க்கு எப்படி லேட்டா? மாமா சொல்லிருக்காரு, இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தவங்கள முழுசா அததான்ப்பா நானும் சொல்றேன். நான் சாப்பிடுறத ஏன் தடுக்கிறீங்க? மத்தவங்க சாப்பிடுறது முக்கியம் இல்ல, நீ தானே சாப்பிடணும். சாப்பிடு. டேய் என்னடா? மனோஜ், முத்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவருக்கு உனக்கு நான் இப்ப சாவணும் அதானே? நீ என்ன வேணா செய்வேன்னு எனக்கு தெரியும்டா. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே நீ? ஏங்க என்ன பண்றீங்க நீங்க? முத்து வேண்டாம். மம்மி நீ எங்க இங்க? ரவுடித்தனம் தான் பண்ணிட்டு இருந்தா, விட்டு ஆளை கொன்னுடுவான் போல. ஸ்ருதி நல்லா கேளுங்க ஆண்டி. ரோஹிணி will you shut up? என்னதான் நடக்குதுங்க? மாப்பிள, என் பொண்ணு இங்க விடவே. உன்னை பார்க்க வந்தேன், தப்பா? ஒரு கால் பண்ணிட்டு வர வேண்டியதானே? இப்படி ஒரு வீட்ல வந்து வாழற நீ என்னமோ பண்ணு போ. யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து சாப்பிடும் போது இப்படியா பேசுவாங்க? அப்படி என்ன படிச்சு கிழிச்சு? 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு. இந்த பிரச்சனை மனோஜ் வா. வருத்தப்படுவாரு, அவருக்கு தெரியாம பாத்துக்கணும். அதுக்கு நீங்க அவர்கிட்ட ஒரு சாரி. அப்புறம் உன் மேலதான் பிரச்சனை திரும்பும். பேசாம சாரி சொல்லிடு. டேய் நீங்க 2 பேருமே தப்பு பண்ணிருக்கீங்க. இந்த விஷயத்த நம்மளோட வச்சுக்கலாம். கத்தி எடுக்கிற அளவுக்கு அப்படி எங்க கோவப்பட்டீங்க? அவர் வர நீங்க ஜெயிலுக்கு போனீங்க. சின்ன சின்ன கேஸ் வாங்கி ஸ்டேஷன் போயிருக்கேன்ல, அத சொல்றான். இல்ல அதுல 4 பேர் ஒரு கேம் விளையாடினாங்க. கடைசியில் பொதுவா சொன்னேன். இந்த வீட்ல என்ன 100 பேரா இருக்காங்க பொதுவா சொல்றதுக்கு? ரொம்ப சண்டை வேண்டாமே. எல்லாருமே ஆல்ரெடி மூட் அவுட்ல இருக்காங்க. அத சரி பண்றதுக்காக தாங்க சொல்றேன். நம்ம லைஃபுக்கான லெசனே இருக்கு. அப்படி என்ன வாயே என்ன? இந்த கேம் பாரு. இதை எல்லாம் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. இங்க பாரு. அது பிரச்சனை எல்லாம் மறந்த மாதிரி இருக்கும்ல. வாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. முடிஞ்சதை விடுங்க. கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்து ஸ்ருதி சொன்னதை பண்ணி பார்க்கலாம். சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு மைண்ட சேஞ்ச் பண்றதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யலாம்ல. அப்புறம் ஸ்ருதி சொல்லுவா. புடி. எல்லாரும் முதுக காட்டி ஆள்கிட்ட அந்த ஆக்ஷனை பண்ணி காட்டுவாங்க. அதுக்கும் முன்னாடி இருக்கிற ஆள்கிட்ட இவங்க செய்றாங்களான்னு பார்க்கலாம். அதே ஆக்ஷன் தானே வரப்போகுது. ஹை அது வேலையா? இப்படி நில்லுங்க. நீ ஸ்டார்ட் பண்ண ரவி. ஓகே பண்ண. யாரும் பின்னாடி இருக்கிறவங்கள பார்க்க கூடாது. பண்ணு. என்னடா இது பண்றா? நான் சரியா பண்ணனா? அவ்வளவுதான். நீ அதெல்லாம் பண்ணவே இல்ல. என்னதான் கரெக்டா இருக்க நினைச்சாலும் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மாதிரி இருக்கவே. இவராலதான் எல்லாமே. நான் வேணும் மாத்தல. இப்படி பண்ண. ஜம்ப் எங்க இத நீ எங்க பண்ண? இத மறந்துட்டனே. இரு இத பண்ணு. இப்படி சுத்தணும்ல. வீட்ல யாராவது இருக்கீங்களா? கால் வந்திருக்காங்க. அப்படியா? வாங்க வாங்க உள்ள வாங்க. நான் தான் ஸ்கூல்ல. வெளியே தான் கார்ல தான் இருக்காங்க. கொஞ்சம் வர முடியுமா? நீங்க போங்க, நான் வந்துறேன். போயிட்டு
நம்மள பாக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஆள் இருந்திருக்காங்க, நீ கீழே வா. யாரு? அதை நீயே வந்து பாரு. இவருதான் நல்லா சொல்லி தருவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? தெரியலையே, சரி வா போய் பார்க்கலாம். மணியை சொல்ல மாட்டீங்களே. டேய், டிரைவிங் சொல்ல. ஓ, நீங்க எங்க அம்மா கிட்ட தானே டான்ஸ் கத்துக்கிறீங்க. நீங்க டான்ஸ் கத்துக்கிறதுக்காக எங்க அம்மா கிட்ட சேர்ந்த மாதிரி தெரியல. என் அம்மாவுக்கு நீங்க இல்லையே, உங்களன்னு இல்ல யாரையுமே எதிரியா நினைச்சு அவங்களோட போட்டி போட்டு ஜெயிக் செய்யற அவ்வளவுதான். தாராளமா பண்ணு. வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம இருக்கீங்க. நல்ல இடமா பாருங்கடான்னு. இந்த அறிவு கட்டவனுங்க யாரு என்னன்னு விசாரிக்காம இங்க மத்தவங்கள மாதிரி அடுத்தவங்க அழிஞ்சு போகணும், வளரக்கூடாதுன்னு நினைக்க வராது. தாய் மாமனை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு நினைச்சேன். ஒரு நிமிஷத்துல